बनानी है? அமைக்க வேண்டுமா வேண்டாமா? சத்தமா பத்தா दे இன்னும். अरे भाई मैं बोलूं इतना ही बोलिए, आप ज्यादा मत बोलिए। हाँ तो ऐसी आवाज नहीं चलेगी। இவ்வளவெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் வேணும்। मेरे साथ दोनों हाथ उठाइए जरा, என் கூட கையை மேல உயர்த்தி சொல்லுங்க। पांडिचेरी में सरकार बनाने की मुट्ठी बींचिए और प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित श्रीमान मनसुख मांडविया जी, श्री रामलिंगम जी, श्री निर्मल कुमार सुराना जी, श्री आर सेल्वम जी, होम मिनिस्टर पांडिचेरी ए नमः शिवाय जी, श्री ए जॉन कुमार जी, एस सिल्वा गणपति ऑनरेबल मेंबर पार्लियामेंट, श्री कल्याण सुंदरम जी, साई जे सरवण कुमार जी, विवियन रिचर्ड जी, ई थिप्पेंटन जी, श्री जीएनएस राजशेखरन जी, श्री वी सेल्वम जी, जनरल सेक्रेटरी मोहन कुमार जी, जनरल सेक्रेटरी एम लक्ष्मी नारायण जी, एक्स एमएलए श्री वी एम सी वी गणपति जी, श्री के वेंकट जी, श्री आर बी अशोक बाबू जी, और आज इस विशाल सभा में आए हुए मेरे प्यारे भाइयों बहनों माताओं और विशेषकर आए हुए मेरे युवा मित्रों को मेरा राम राम नमस्कार। இந்த விசாலமான சபையிலே இங்கே இந்த பெரிய எண்ணிக்கையிலே குழுமி இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, குறிப்பாக என்னுடைய இளைய நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள்। भाइयों बहनों, सबसे पहले मैं पवित्र तिरुनल्लार शनि ईश्वर और मां भद्रकाली को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। நண்பர்களே, முதலில் இந்த திருநாட்டிலே இந்த திருநள்ளாறிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பத்ரகாளி அம்மனையும் அவர்களுக்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன்। ये पांडिचेरी कई तपस्वी और सिद्धों की भूमि है। இந்த புதுச்சேரி மண் பல தவசீலர்களின் புண்ணிய பூமியாக இருக்கின்றது। और ये पांडिचेरी पर ही श्री अरविंद ने भारत के विश्व गुरु बनने का स्वप्न देखा था। இந்த புதுச்சேரி மண்ணிலேதான் மகரிஷி அரவிந்தர் பாரதத்தை விஸ்வகுருவாக உலகின் குருவாக ஆக்கும் கனவை அவர் கண்டார்। मैं सबसे पहले पांडिचेरी की इस महान भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। இந்த மகத்தான புனிதமான புதுச்சேரி மண்ணிற்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை நான் துவக்குகின்றேன்। मित्रों, सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं, इसलिए आपसे क्षमा प्रार्थना करता हूं। உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன்। आज ये विशाल सभा करने का दो उद्देश्य है, दो एम है। இந்த பரந்துபட்ட இந்த அவையிலே நான் வந்திருப்பதற்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன। एक उद्देश्य है मोदी जी और रंगास्वामी जी के नेतृत्व में
डबल इंजन सरकार ने जो काम किया है, इसका रिपोर्ट कार्ड आपके सामने रखना है. முதல் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் இங்கே புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலும் இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கிறது என்பதற்கான பட்டியலை அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். मित्रों, और दूसरा उद्देश्य है कि यूपीए इंडिया अलायंस जो थिया शक्ति है उसको बेनकाब करना है, उसका पर्दाफाश करना है. இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த இண்டி கூட்டணி இருக்கிறதே, இவர்களுடைய தீய நோக்கம் அந்த திரையை கிழித்தெறியும் நான் இங்கே வந்திருக்கிறேன். 5 साल पहले पांडिचेरी की जनता ने यहां मोदी जी के और रंगास्वामी जी के नेतृत्व में एक एनडीए सरकार बनाई. 5 ஆண்டுகள் முன்பாக இந்த இடத்திலே புதுச்சேரி மக்கள் மோடிஜி மேலும் ரங்கசாமி அவர்களின் தலைமையின் கீழே இங்கே என்டிஏ அரசை அமைத்து அளித்தார்கள். और ये सरकार ने 3 काम किए हैं. एक, यहां पर भ्रष्टाचार को समाप्त कर दिया है. இங்கே இந்த என்டிஏ அரசாங்கம் 3 வேலைகளை செய்திருக்கிறது. ஒன்று, இங்கே ஊழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. दूसरा, जो पहले कांग्रेस सरकार थी वो दिल्ली के उनके मालिकों का एटीएम बनाया था पांडिचेरी को. हमने पांडिचेरी को एक स्वायत्त यूटी बनाने का काम किया है. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், முன்னர் இங்கே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியை தில்லிக்கு அடிமையாக ஆக்கி வைத்திருந்தது. ஆனால் என்டிஏ அரசாங்கமோ இங்கே சுயமாக விளங்கும், சுயமாக செயல்படும் ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அதை உருவாக்கி இருக்கிறது. भाइयों बहनों, और तीसरा काम किया है, हमने पांडिचेरी में पॉलिटिकल स्थिरता लाने का काम किया है. மூன்றாவது பணியை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே புதுச்சேரியிலே அரசியல் நிலைத்தன்மை, அரசியல் ஸ்திரத்தன்மையை நாங்கள் அமைத்தளித்திருக்கிறோம். आज के ही दिन 2019 में पुलवामा हमले में हमारे 40 सीआरपीएफ के जवान शहीद हो गए थे. 2019 ஆண்டிலே புல்வாமா, காஷ்மீரின் புல்வாமாவிலே நம்முடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகிகள் ஆனார்கள், பலிதானிகள் ஆனார்கள். मैं सबसे पहले हमारे वो 40 बहादुर जवान जिन्होंने देश के लिए शहादत दी, वो सभी को मनपूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं. இந்த நாட்டிற்காக தங்களுடைய இன்னுயிரை அளித்த அந்த 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கும் நான் என்னுடைய உளமார்ந்த அஞ்சலியை இப்பொழுது நான் காணிக்கையாக்குகிறேன். भाइयों बहनों, कांग्रेस के जमाने में आए दिन पाकिस्तानी आतंकवादी हमारे जवानों पर हमला करते थे. காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வருவார்கள், நம் மீது தாக்குதல் தொடுப்பார்கள். और ये जो हमला करने की परंपरा को कांग्रेस ने रूटीन बना दिया था. இந்த அன்றாட தாக்குதல் என்ற இந்த சம்பவத்தை காங்கிரஸ் அவர்கள் இதனை ஒரு வாடிக்கையாகவே ஆக்கி இருந்தார்கள். और इस पर देश के प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री कोई रिएक्शन तक नहीं आता था. இது பற்றி நாட்டின் பிரதமராகட்டும், நாட்டின் உள்துறை அமைச்சராகட்டும், நாட்டின் பாதுகாப்பு துறை அமைச்சராகட்டும் யாரும் எந்த வாயும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். मगर मोदी जी ने एक नई परंपरा की
19 में पुलवामा में हमला किया, इसका जवाब एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का खात्मा कर दिया। ஆனால் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2019 முதன்முறையாக புல்வாமாவிலே தாக்குதல் நடைபெற்ற பிறகு அவர்கள் வீடு புகுந்து தாக்கினோம். நாம் வான்வழியே சென்று நாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தோம். पहले सर्जिकल स्ट्राइक, फिर एयर स्ट्राइक और अंत में ऑपरेशन सिंदूर कर पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। முதலிலே துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிறகு வான்வழி தாக்குதல், நிறைவாக ஆபரேஷன் சிந்தூரை நாம் அரங்கேற்றினோம். அரங்கேற்றி அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். और आज मोदी जी के नेतृत्व में भारत सुरक्षित, दुनिया की कोई ताकत भारत पर नजर उठाने की हिम्मत नहीं कर सकती। இன்று நம்முடைய பிரியமான மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசை பார்த்து எந்த ஒரு தீய சக்தியும் கண்ணெடுத்து கூட பார்க்க முடியாத நிலைமை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்